அப்புறம் என் இஎம்ஐ எல்லாம் யாரு கட்டுறது, நான் தான் அடைக்கணும் அப்படி சொல்லி. என் காரும் இஎம்ஐல தான், என் வீடும் இஎம்ஐல தான். ஆமா, இதெல்லாம் கேட்க உண்மை மாதிரியா இருக்கு. பட் எஸ், இது உண்மை. பிகாஸ் ரிச் பீப்புளுக்கு கடன் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அண்ட் அது எப்படின்னு சொல்லி டீடைலா சொல்றேன், இதை கேளுங்க. தட் இஸ் லீவரேஜ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ரிச் மேன் 1000 crores ஒரு லேண்ட் பை பண்ண போறாரு. அவர்கிட்ட 1000 crores கேஷே இருந்தாலுமே அவர் ஜஸ்ட் ஒரு 100 crores மட்டும் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 900 crores லோன் அப்ளை பண்றாரு. அவர் ஒரு ரிச் பர்சன் அப்படின்றதுனால எல்லா பேங்க்கும் அவர்கிட்ட போய் எங்க கிட்ட லோன் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவருக்கு மட்டும் ரொம்பவே கம்மியா 6% இன்ட்ரெஸ்ட்க்கு தருவாங்க. இந்த அமௌண்ட் அவர் அப்படியே வாங்கி ஒரு ஸ்டாக் இல்ல ஏதாச்சும் ஒரு எஃப்டில ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. சோ இப்போ இந்த 8%ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6% மட்டும் எடுத்து அந்த பேங்க்குக்கு அவர் இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டாரு அப்படின்னா பேலன்ஸ் 2% அவருக்கு ப்ராஃபிட் தான். செகண்ட், அதானி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிச்னு தெரியும்ல, பட் அவர் லாஸ்ட் இயர் 1 ரூபி கூட டாக்ஸ் பே பண்ணல. அதாவது நீங்க எந்த அளவுக்கு கடன் அதிகமா பை பண்றீங்களோ அந்த அளவுக்கு டாக்ஸ் ரிடக்ஷன் பண்ண முடியும். சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க பணக்கார ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.